மாரடைப்பு ஏற்படும் முன் உடலில் சில இடங்களில் வலி ஏற்பட்டால் அதை ஒருபோதும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன் வரும் வலிகள் என்னென்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்கங்களால் சமீப காலமாகவே மாரடைப்பு பாதிப்புகள் மக்களிடையே அதிகரித்து வருகின்றது. இதைவிட கவலையான விஷயம் என்னவென்றால் மாரடைப்பால் குழந்தைகள், இளைஞர்கள் கூட உயிரை இழக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் இதே ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிக முக்கியமானது. அதில் முதலாவதாக, உங்களுக்கு தெரியுமா, மாரடைப்பு வருவதற்கு முன் நம் உடலில் சில அறிகுறிகள் தென்பட தொடங்குமாம். அது சரியான நேரத்தில் கண்டறிந்து முறையான சிகிச்சை அளித்தால் ஆபத்தை தவிர்க்கலாம் என்கின்றனர் நிபுணர்கள். அந்த அறிகுறிகள் ஒன்று, உடலில் சில பகுதிகளில் எந்த காரணமும் இல்லாமல் வரும் வலிகள் தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது உங்கள் உடலில் சில பகுதிகளில் காரணமின்றி சிறிது நேரம் வலியை நீங்கள் உணர்ந்தால் அது மாரடைப்புக்கான சில முக்கிய அறிகுறியாகும். அந்த உறுப்புகளை பற்றி இப்போது இந்த ஒரு பதிவில் நாம விரிவா பார்க்கலாம். முதலாவதாக, நெஞ்சுவலி. நெஞ்சுவலி வருவது மாரடைப்பின் பொதுவான அறிகுறியாகும். அது மட்டுமின்றி உங்கள் மார்பில் அழுத்தம், விறைப்பு அல்லது பாரத்தை நீங்கள் உணர்ந்தாலோ, இடது பக்கம் அல்லது மார்பின் நடுவிலோ வலி ஏற்பட்டால் அது மாரடைப்புக்கான அறிகுறி என்றும் சொல்கின்றனர். இரண்டாவதாக, கைகளில் திடீர் வலி. உங்களது 1 அல்லது 2 கைகளிலும் வலி ஏற்பட்டால் அது மாரடைப்புக்கான மற்றொரு சாத்தியமான அறிகுறியாகும். மேலும் சில நேரங்களில் இந்த வலி தோள்பட்டை மற்றும் முதுகு இரண்டிலும் கூட ஏற்படும். வயிற்றின் மேல் பகுதியில் ஏற்படும் வலியும் சில நேரங்களில் மாரடைப்பை குறிக்கும். உதாரணமாக, வயிற்றில் வலி, விறைப்பு அல்லது அழுத்தம் போன்றவை மாரடைப்பு அபாயத்தை அறிகுறியாக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக தொண்டை மற்றும் காலை வலி. எந்த வகையான இதய பிரச்சனைகளின் காரணமாகவும் சிலருக்கு தொண்டை அழுது கீழ்த்தடையில் வலி ஏற்படுமாம். குறிப்பாக நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சியின் போது வலி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வலி, மூச்சு திணறல் அல்லது கழுத்தில் அழுத்தம் போன்றவை மார்பின் அறிகுறிகளாகும். அதுக்கு அடுத்தபட்சமாக வலி இல்லாமல் மாரடைப்பு. சில சமயங்களில் சில பேருக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது லேசான அல்லது வலி கூட இல்லாமல் மாரடைப்பு ஏற்படுமாம். இவை பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகள், வயதானவர்கள் மற்றும் நரம்பியல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.